அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோட ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கேட்குறாங்க, நாங்கள் சம்பாதிக்கிறோங்க, ஆனால் வீட்டில் 10 ரூபா கூட மிச்சம் பண்ண முடியல, வரவுக்கு மேலே செலவு அதிகமாகிட்டு இருக்குது, பணம் தங்குறதுக்கு என்ன வழிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு எளிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 2ஆம் இடம்ங்கிறது தான் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ யார் ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்தவங்க, வசதியாக இருந்தவங்க, அவங்க பேச்சிலே பார்த்திங்கன்னா மற்றவங்கள வாழ்த்தக்கூடிய பேச்சுக்களாக வரும். நீ நல்லாரு, சுபமாரு, வாழ்க வளமுடன், இந்த மாதிரிலாம் அவங்க பேச்சே பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள வாழ்த்தி பேசுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட அப்படிங்கிறப்ப 2ஆம் இடத்துல குரு அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நடக்கிற நாளில் அவங்க கையில் ஒரு 10 ரூபானாலும் பணம் வாங்கி நீங்கள் சேமிச்சுட்டு வாங்க. ஒரு டைம் வாங்கி நீங்கள் உங்களோட சேமிப்பு இடத்துல வைங்க, அல்லது மரப்பெட்டி, இப்படி நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு வர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலயமா அதன் பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய பணம், வரக்கூடிய பணம் தேவையில்லாத செலவுக்கு போகாமல் நல்ல நிலையில் உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகும், பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறது தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.